மதிய நேரம். கிராமம் முழுக்க ஒரு மெதுவான அமைதி. அந்த சிறிய வீட்டின் ஜன்னல் வழியாக மெதுவான காற்று உள்ளே வந்தது. அந்த வீட்டுக்குள் லட்சுமி சமையலறையில் இருந்தாள். ஆனா அவள் கவனம் எல்லாம் வீட்டின் முன்கதவில்தான். ஒவ்வொரு நாளும் போல இன்றும் அவள் ஒரு சிறிய டிபன் செய்தாள். கார்த்திக் வந்தவுடன் சாப்பிடணும் அவள் மனசுக்குள் நினைத்தாள். அந்த நேரத்தில் பள்ளி மணி ஒலிச்சது. கார்த்திக் மெதுவாக வீடு நோக்கி நடந்தான். கார்த்திக் அந்த வழியிலேயே மெதுவாக நடந்தான். லட்சுமி மீண்டும் கதவு அருகே பார்த்தாள். இன்னும் 2 நிமிஷம். அந்த தூரத்தில் ஒரு சின்ன உருவம் தெரிந்தது. அவளுக்கு உடனே தெரிந்தது, கார்த்திக் வந்துட்டான். இன்று பள்ளியில் என்ன நடந்தது? லட்சுமி மெதுவாக கேட்டாள். கார்த்திக் சிரித்துக்கொண்டு அவன் நாள் முழுக்க நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். அவன் சாப்பிடும் வரை அவள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சின்ன தருணம் அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி. மாலை காற்று வீசியது. அந்த வீடு மீண்டும் ஒரு அமைதியான ரிதம்க்கு திரும்பியது. வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் எல்லாம் நினைவில் நிற்காது. ஆனா பள்ளி முடிந்து வீடு வரும் அந்த தருணம் ஒரு குழந்தைக்கு எப்போதும் மறக்க முடியாத ஒன்று. பள்ளி பருவத்தை நினைவுபடுத்தினா, உங்கள் அம்மாவையும் உங்கள் சிறு வயதையும் நினைவூட்டினா, அப்போ ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்கள்.